சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஹால்ல எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி அப்பத்தா கிட்ட, மாமா நான் அப்பத்தா கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன், இதை வச்சு நீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி என் புருஷன் சேதுபதியை நீங்க விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதோ அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி அப்பத்தா கிட்ட, அம்மாச்சி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்கிற முயற்சி பண்றான், அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது அப்பதான் பார்த்தா அப்பத்தா, என்னடி பண்ணணும், கத்தி கூப்பாடு போடணும், எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும், அப்படி இல்லையா தன்னை ஏதாவது ஒரு விதத்துல பாதுகாக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னதும், சரி அம்மாச்சி சரியா சொன்னீங்க, சரி அத்தை அன்னைக்கு நீங்க ரூமுக்கு போய் பார்க்கையில வீட்டுல இருக்க எல்லாரும் போய் பார்த்தேன்னு சொன்னீங்க, அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க, அதாவது என் புருஷன் சேதுபதியும் இங்க நிக்கிற தாமரையும் எந்த குளத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது அப்பதான் பார்த்தா மோகனா, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, சேது பக்கத்துல தாமரையும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா, சேதுவும் தூங்கிக்கிட்டு இருந்தான், இதைத்தான் நாங்க பார்த்தோம். அப்ப தாமரை கொஞ்சம் அலங்கோலமா தலையெல்லாம் களைஞ்சு பூவெல்லாம் இதாகி பொட்டெல்லாம் இழுவி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா, இதை பார்த்ததும் தான் நாங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும், சரித்த நான் தெரியாம கேட்குறேன், எந்த பொண்ணாவது ஒரு பையன் தன்னை கெடுத்துட்டா இந்த மாதிரி அந்த பையன் பக்கத்திலே படுத்து தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. மலரும் பார்த்தா, ஆமா யாராவது கெடுத்துட்டா இப்படியா உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளை கூட இங்க நிக்கிற போஸ் கெடுத்துட்டான், அப்ப நம்ம கத்தி அழுகதானே செஞ்சோம், ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, தமிழ் கேட்கறது ஒரு விதத்துல சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரும் யோசிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி சித்ரா போஸ் எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது, ராஜாங்கத்துக்கும் பார்த்தா சந்தேகம் வருது. அப்பதான் அட ஆமாடி, இந்த கதையை நான் யோசிக்கவே இல்லையே, எந்த பொண்ணாவது தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டானா தான் கற்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே கத்தி கூப்பாடு போட்டிருப்பா, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுருப்பா, ஆனா இவ சேது பக்கத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான்ல எல்லாருமே பார்த்தவ சொன்னாங்க, அப்ப நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், பாருங்க மாச்சி, எந்த பொண்ணுமே தான் கற்பை பறி கொடுத்துட்டா இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டா, தான் கற்பு போயிருச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் கெட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலை தான் படுவா, அது எவ்வளவுதான் முறப்பையனா இருந்தாலும் சரி, தாலி கட்ட போறவரா இருந்தாலும் சரி. இந்த வகையில பார்த்தா சேதுபதிக்கு, அதாவது என் புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆனவரு தன்னை ஒருத்தர் கெடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கையில ஒரு பொண்ணு அதை நினைச்சு கவலைப்பட்டிருக்கணும், அந்த நிமிஷமே வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி இருக்கணும், ஆனா அப்படி எதுவுமே இங்க நடக்கல. இதுல இருந்தே தெரிய வேணாமாச்சி இங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அடுத்தடுத்து பாயிண்டா பேசினதும் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. இங்க பார்த்தா ராஜாங்கம் தாமரையை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க தாமரை பார்த்தா, அது மாமா, அது அன்னைக்கு நானும் மாமாவும் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை என்ன பேசுறனே தெரியாம ஒளரி கொட்டவும் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா மோகனா, என்னங்க நம்ம சேதுவை கொஞ்சம் விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம், நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் மோகனா, நான் எதையும் தீர விசாரிக்காம இருந்துட்டேன், கண்ணால பார்த்துட்டு தான் கண்ணால கண்டது உண்மை அப்படின்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் தான் சம்மதம் சொன்னேன், இந்த கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணேன், இப்ப சேதுவை விசாரிச்சுட்டு தாமரையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க பார்த்தா சேதுவையும் தாமரையும் விசாரிக்க போறாரு.